போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்னைக்கு நம்ம சமைக்க போவது யாரு சேனல்ல நீல விநாயகம் ஒரு சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி. எல்லா பன்னீர் கிரேவிலையும் அடிக்கடி வர பிரச்சனை வந்து பன்னீர் வந்து கட்டி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அது நீங்கள் பண்ணிங்கன்னா பன்னீர் பதமாக இருக்கும். அடுத்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு 3 தக்காளி, 3 வெள்ளைப்பூடு, இது ரெண்டுத்தையும் மையாக அரைச்சி ஜூஸாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி, எதுக்கும் மஞ்சக்கரமாக இருந்ததுனால மஞ்சப்பொடி தூடுறேன். மிளகாப்பொடி, இது வந்து கஸ்தூரி மேத்தி, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், பட்டை, ஏலக்காய், அப்புறம் உப்பு. இது வந்து பட்டர் இல்லாதவங்க எண்ணெய் கூட வச்சுக்கோங்க. என்கிட்ட பட்டர் ரொம்ப இருக்கிறனால நான் பட்டர் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் க்ரீம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிற ப்ரொசீஜருக்கு போகலாம். லெட்ஸ் கோ. ஓகே, ஒரு பெரிய சட்டியில் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வச்சுருக்க பட்டரை 2 போடுங்க. பட்டர் நல்லா லைட்டாக மெல்ட் ஆன உடனே நீங்கள் வந்து ஜீரகம், பட்டை அண்ட் ஏலக்காய் இது 3த்தையும் போட்டு சாட்டே பண்ணுங்கள். மெல்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் நான் வந்து பட்டை, ஏலக்காய் அண்ட் ஜீரகம் இதை போட்டு சாட்டே பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் ரொம்ப முக்கியம். ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கும் போது என்றைக்குமே நான் சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா உப்பை போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கும் பொன்னிறமாக. உப்பை எடுத்துகிட்டு வந்து இப்படி கையில் போட்டு, ஏன் உப்பை கையில் போடுறேன் ஸ்பூனில் போடாமன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சமையலுக்கும் கை மனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்பூனில் பண்ணும்போது அந்த சுவை உங்களுக்கு அவ்வளோ வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருந்த தக்காளி அண்ட் வெள்ளைப்பூடு ஜூஸை வந்து உள்ளே போட்டுறேன். தள்ளி வந்து கொட்டுங்க, கொஞ்சம் வரும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த தக்காளி இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வதங்கி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மீண்டும் கிண்டுங்கள், கிண்டிக்கொண்டே இருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு போகலாம். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், மஞ்சப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் அப்படி, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 50 ml கொஞ்சம் ஊற்றுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தண்ணி ஊற்றியாச்சு. இந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் நைஸ் ஆகணும் ஆக்சுவலாக தண்ணிக்குள்ளே போய். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறத விளக்குறேன். பார்த்துக்கிட்டே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. பார்த்தீங்கன்னா தண்ணீர் காணாமல் போயிடுச்சு. அந்தளவு நல்லா வதங்கியிருக்கு, மையாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் போகலாம். ஓகே, கொஞ்சோண்டு கரம் மசாலா,
அதற்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது கஸ்தூரி மேத்தி பொடி. இப்போ இது இலை இது நல்லா க்ரஷ் பண்ணணும், கசக்கி புளியணும். அதுதான் இதோட போட்டு உள்ளே அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போடுங்க. பிபி இருக்கிறவங்க கம்மியாக போடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போகும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் அதை கொதிக்க விடலாம். அண்ட் முக்கியமான ஒன்று நான் மறந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் விப் க்ரீம் இருக்கும் வீட்டில், இதை வந்து கொஞ்சம் உள்ளே போட்டுக்கோங்க. இது இல்லாதவங்க பால் ஆடையோடு சேர்த்து போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த டிஷ்ஷில் இது வரைக்கும் பன்னீரே வரலன்னு நினைக்கிறீங்களா? பன்னீர் பொதுமிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவே வந்து விழும். அது வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம பன்னீர் எடுத்து போடலாம். ஓகே, பன்னீரை கொத்தா போடாதீங்க, விரித்து போடுங்க. பன்னீர் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தாங்க சுட வைக்கணும். ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் 15 விசில் 20 விசில் வச்சிடாதீங்க, அப்புறம் பன்னீர் பிரிஞ்சிடும். ஓகே, பன்னீரை போட்டாச்சு. உப்பு தான் டேஸ்ட் இருக்குங்க. ஸோ எவ்வளோ நாளும் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்கள் கிரேவி சென்ஸுக்கு தேர்த்தாப்புல. எங்கள் வீட்டில் பூரிக்கிறதுனால நான் தண்ணி ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன். எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், பாருங்கள் அப்படியே அந்த லேஸாக இருக்குது பாருங்கள். பட்டர்லாம் அப்படியே மிதந்துட்டுருக்கு. டேஸ்ட் பார்ப்போம். இதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உங்கள் வீட்டில். அந்த அளவு வீட்டில் பண்ண மாதிரியே இல்லை, ஒரு செஃப்பு பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்க, டன். பன்னீருமே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா, பாருங்கள் நம்ம பன்னீர் தெரியும், அதாவது பாருங்கள் எப்படி. ஓகே, இப்படி தான் பன்னீர் சாஃப்டாக பண்ணணும். வாவ், சூப்பர் டேஸ்ட்டுங்க. நான் பூரி வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுக்குறேன். பாய். என்னடா கரம் மசாலா முதல்ல சொல்லலையே, இப்போ மட்டும் எடுத்து போடுறானேன்னு நினைக்காதுங்க. நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் குக்கிங் பண்ணுற ஆள் கிடையாது, அடிக்கடி மறந்துடுவேன். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் நினச்சி அதை மன்னிச்சிக்கோங்க. ஸோ சில வீட்டில் கஸ்தூரி மேத்தி இருக்காது, கவலைப்படாதீங்க. காலங்காலமாக நம்மகிட்ட போடுற அந்த கொத்தமல்லி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம், அதுக்கு அல்டர்னேட்டாக. பட் கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பச்சை வாசனை இதெல்லாம் ஏதாவது இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்பா சுட்டுட்டு